ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கோட ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு. இந்த லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா, எள்ளு, சியா சீட்ஸ், பூசணி விதை பம்கின் சீட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் டேட்ஸ். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. நான் எல்லாமே தனித்தனியாக தான் வறுத்துருக்கேன். தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுட்டு அது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதை எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க பாதாம், வால்நட், இது எல்லாமே எல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸுமே சத்துக்கள் நிறைந்தது. இது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நியூட்ரியன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நமக்கும் ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதை ஸ்கூல் கோயிங் கிட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யார் வேணால் சாப்பிட்லாம். இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். இதை நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது போக உங்கள்கிட்ட வேறு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த சுகரோ, நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் ஃபார் கிட்ஸ். எள்ளு எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எள்ளு ஒரு அயன் ரிச் ஃபுட். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் அயன் கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக எள்ளு தான். இது கூட 2 ஏலக்காய் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நட்ஸ் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு.